வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மீண்டும் ஒரு காலத்தால் அழியாத கானங்கள் தொகுப்புகள் மூலம் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்று அரிதாக பாடிய சில ஆண் பாடகர்களின் பாடல்களால் அணிபெறுகின்றது எமது காலத்தால் அழியாத கானங்கள். இத்தொகுப்புக்காக பாடல்களை தேடிய போது சுமார் 22 ஆண்டுகளுக்கு முன் கொழும்பு சர்வதேச வானொலி ஒலிபரப்பில் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற அறிவிப்பாளர் வேதா தொகுத்து வழங்கிய, ஆமாம் நானேதான், ஒரு தொகுப்பு வாய்ப்பாக கைகட்டியது. அதை துல்லிய ஒலி நயத்துடன் தமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்திருப்பவர் நமது அன்புக்குரிய நண்பர் ஜெயராம் கண்ணனேதான். அவருக்கு நமது நவிலற்கரிய நன்றிகளை கூறிக்கொண்டு அதை அப்படியே மீள் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அந்த நெஞ்சில் நிறைந்தவை அரை மணி நேர நிகழ்ச்சி என்பதால் அதில் 9 பாடல்களையே ஒலிபரப்ப முடிந்தது அந்நாளில். இப்போதோ நேரக் கட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் இன்னும் சில பாடல்களை இதில் சேர்க்க முடிந்துள்ளது. நன்றி போல குறுக்கே நிற்காமல் உங்கள் இசை ரசனைக்கு வழிவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன். கேட்டு இன்புறுங்கள். மறக்காமல் பின்னூட்டத்தில் உங்கள் அனுபவங்களையும் பதிவு செய்யுங்கள். நன்றி. இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அரிதாக பாடிய சில ஆண் பாடகர்கள் பாடிய பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் கண்டசாலாவின் இசையில் தஞ்சை ராமையாதாஸின் பாடல் பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து விஜய் வர்மா பாடியது. பாசத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. பிரேம பாசத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. ஹே பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவிதையே கத்திலே. பகவான் கதி வேறில்லையே என் குழந்தையின் ஜீவிதையே கத்திலே. ஏதோ அறியேன் தீதோ தெரியேன் எனவே தாய் தினம் கதறிடவே. பிரேம பாசத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே. வேண்டிடும் பெருநிதி காதலையும் விட வேறெதும் தந்திடுவார் எனவே. நிம்மதியின்றிய ராஜகுமாரியும் நிமிஷன யுகம் என கழித்திடவே. பிரேம பாசத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. காதலில்லையே சாதலன் என்ற நபி மாயாவியை நம்பிக்கொண்டே. காதலில்லையே சாதலன் என்ற நபி மாயாவியை நம்பிக்கொண்டே. ஏது நேருமோ எல்லாம் அவன் செயல் பிரம்மதேவன் அவன் பாரம் என்றே. பிரேம பாசத்தால் வலையில் வீழ்ந்தான் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ, பாவம் அறியாதவன் நன்றோ. விழிப்புலன் இழந்த பாடகர் விஜய் வர்மாவின் குரலில் ஒலித்தது அந்த பாடல். இனி ஆசை அண்ணா அருமை தம்பி திரைப்படத்திலிருந்து மருதகாசியின் பாடல் KV மகாதேவனின் இசையில் M தங்கப்பன் பாடியது. மலை போல
மலர்ந்திடாதே வருங்காலரா நிகழ்கால சிறுவர்கள் வாட நீ பார்த்திடாதே வாட நீ பார்த்திடாதே வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா மழலை சொல்லால் மனம் மகிழ செய்யும் செல்வமடா மழலை சொல்லால் மனம் மகிழ செய்யும் செல்வமடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா தெருவில் நாதி இல்லாமல் எலும்பும் தோலுமாய் தெருவில் நாதி இல்லாமல் எலும்பும் தோலுமாய் திருவர்கள் கையை ஏந்திய திரிவதை பார்த்திடடா திருவர்கள் கையை ஏந்திய திரிவதை பார்த்திடடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா மழலை சொல்லால் மனம் மகிழ செய்யும் செல்வமடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா விளையும் பயில் செழித்திடவே வேலி கட்டி காத்திடடா களையை நீக்குவதை கடமையாக நீ கொள்ளடா விளையும் பயில் செழித்திடவே வேலி கட்டி காத்திடடா களையை நீக்குவதை கடமையாக நீ கொள்ளடா உலகம் தழைத்திடவே உயிர் நாடி இவர் நலடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா மழலை சொல்லால் மனம் மகிழ செய்யும் செல்வமடா வளரும் ஜீவனடா வசந்த கால செந்தலடா. அடுத்து மருதகாசியின் பாடல் எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் மங்கையர் திலகம் திரைப்படத்திலிருந்து எம் சத்யன் பாடியது. நீ வரவில்லை எனில் ஆதரவேது நீ வரவில்லை எனில் ஆதரவேது வாடிய துளசி வாடாமல் வாழ்ந்திட நீ வரவில்லை எனில் நீரை பொழிந்து அன்போடு காப்பவன் யார் இந்த வீட்டினில் நீ வரவில்லை எனில் ஆதரவேது நீ வரவில்லை எனில் நீ வரவில்லை எனில் நிழலும் ஏது நேசம் பாட்டும் வளருவதேது நிம்மதி இன்பம் என்பது ஏது நிலையாய் சென்றல் வீசுவதேது நீ வரவில்லை எனில் ஆதரவேது நீ வரவில்லை எனில் ஆறுதல் அளித்திடும் அன்னையின் அன்பை அநாதை நானும் அறிவதும் ஏது நீ வரவில்லை எனில் நிலவின் குளுமை இனிமை எல்லாம் ஏது வாழிலே நீ வரவில்லை எனில் ஆதரவேது நீ வரவில்லை எனில் காரிருள் நீ
இனிக்கும் கலை சேர்நிலையே காவியம் புகழும் கலாவாணியே நீ வரவில்லையெனில் இதயம் தனிலே ஜீவநாதம் எழுவதும் ஏது நீ வரவில்லையெனில் ஆதரவேது நீ வரவில்லையெனில். இனி மங்கையின் சபதம் திரைப்படத்திலிருந்து ஜி.கே. வெங்கடேஷ் பாடிய பாடல் எம். ரங்கராவின் இசையில் எம்.பி. சிவன் இயற்றியது. நிலையற்ற வாழ்விலே யாருக்கு யார் யாரோ பந்தம் யாருக்கு யார் யாரோ கனியாத காதல் வீண் கனவே ஆனாலும் இனிதான ஆசை எண்ணம் எதை இழந்தாலும் கனியாத காதல் வீண் கனவே ஆனாலும் இனிதான ஆசை எண்ணம் எதை இழந்தாலும் தனியாகவே இன்றி தளராமலே பாரில் வாழ்வதும் யாருக்கு யார் அறிவாரோ யார் யாரோ அந்தோ யார் யாரோ நீ யாரோ அவன் யாரோ நிலையற்ற வாழ்விலே யாருக்கு யார் யாரோ பந்தம் யாருக்கு யார் யாரோ என்னென்ன துன்பங்கள் நேரினும் சொல் காக்க தன்னையே தியாகம் செய்வார் தன்னலம் இல்லாதார் என்னென்ன துன்பங்கள் நேரினும் சொல் காக்க தன்னையே தியாகம் செய்வார் தன்னலம் இல்லாதார் மண்ணிலே மங்கை சபதம் மங்காத தீபம் போல் பொங்கிடுமே இன்பம் பொங்கிடுமே நீ யாரோ அவன் யாரோ நிலையற்ற வாழ்விலே யாருக்கு யார் யாரோ பந்தம் யாருக்கு யார் யாரோ நீ யாரோ அவன் யாரோ. அடுத்து வித்வான் வே. லக்ஷ்மணன் இயற்றிய பாடல் எஸ். ராஜேஸ்வரராவின் இசையில் அவள் யார் திரைப்படத்திலிருந்து ஆர். பாணிகிரகி பாடியது. நாம் தேடும் போது நீ ஓடலாமோ என் ஓடலோ வெண்ணிலாவே மாவா நான் தேடும் போது நீ ஓடலாமோ என் ஓடலோ வெண்ணிலாவே மாவா நான் தேடும் போது நீ ஓடலாமோ வாடாத பூ மலராத போதே வாடாத பூ மலராத போதே
நான் தேடும் போது நீ ஓடலாமோ? பாயும் அனுராக கீதம் ஆராக பாயும் அனுராக கீதம் ஆனந்தமே கருவாழ்வில் ஆனந்தமே கருவாழ்வில் சேராத சுவை காண்பதேது சேராத உள்ளம் சுவை காண்பதேது நீயாக வாராய் நானாமலே நீயாக வாராய் நானாமலே நான் தேடும் போது நீலாமோ ஏனூடலோ வெண்ணிலாவே. அடுத்து நௌஷாத்தின் இசையில் கம்பதாசனின் பாடல் ஆண் திரைப்படத்திலிருந்து ஹுசைன்தீன் பாடியது. மோகமுத்தம் தருமாந்தடி கையாள் யௌவனம் போற்றும் மலரடியாள் துரை மகள் தானே துரை மகள் தானே யார் சொல் கேட்பாளோ? சுந்தர முகந்தானுடையாள் ஒளிமின் காட்டும் நகையாள் அம்மையன்பில்லா உளத்தோடு இங்கே செல்வேனே அந்தோ நான் தூரத்திலே தனித்தேனே. ஏற்றுங்கள் சுந்தர முகந்தானுடையாள் ஒளிமின் காட்டும் நகையாள் அம்மையன்பில்லா உளத்தோடு இங்கே செல்வேனே அந்தோ நான் தூரத்திலே தனித்தேனே. சந்திரன் விண்தாரை சந்திரன் விண்தாரை மண்ணின் நச்சீரை தமியாளுடன் கொண்டாள் மோகமொத்தம் தருமாந்தடி பெய்யாள் யௌவனம் போற்றும் மலரடியாள் துரை மகள் தானே துரை மகள் தானே யார் சொல் கேட்பாளோ? நகரத்தின் ஆலோன் வந்தே ஒயிலாடூபம் கொண்டானே பெதாமல் நோக்கி நோக்கி அயர்ந்தேனே பெறாதை பிரேமையிலே நினைப்பேனோ. ரூபநகரத்தின் ஆலோன் வந்தே ஒயிலாடூபம் கொண்டானே பெதாமல் நோக்கி நோக்கி அயர்ந்தேனே பெறாதை பிரேமையிலே நினைப்பேனோ. கண்ணின் மெலோயிலா கண்ணின் மெலோயிலால் காட்டும் என்றே கதை சொல் பங்கு நாட் மோகமுத்தம் தருமாந்தடி பெய்யார் யௌவனம் போற்றும் மலரடியார் துரை மகள் தானே துரை மகள் தானே யார் சொல் கேட்பாளோ? இனி மலையாளத்திலிருந்து
தமிழுக்கு வந்த மந்திரவாதி தரும் பாடல். பிரதர் லட்சுமணனின் இசையில் TV கல்யாண் இயற்றிய பாடல். ஆர் புருஷோத்தமன் குரலில். தென்றலே நீ செல்வாய், தென்றலே நீ செல்வாய், எங்கும் நில்லாமல் செல்வாய். என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய், என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய். தென்றலே நீ செல்வாய். தன்னில் வந்தாள், அன்பாலே என்னை வென்றாள். இக்காலம் தன்னில் வந்தாள், அன்பாலே என்னை வென்றாள். என் உள்ளத்தில்லை தன்னை அவள் கொள்ளை கொண்டே சென்றாள். இக்காலம் தன்னில் வந்தாள், அன்பாலே என்னை வென்றாள். என் தன்னை அவள் கொள்ளை கொண்டே சென்றாள். நாளை நல்ல நாளே, எங்கள் உல்லாச நாளே. என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய், என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய். தென்றலே நீ செல்வாய். என்னாமல் கிளியாளும் ஆருயிர் தோழன் நானும் வாழ்வினிலே இன்பம் காண்போமே, இன்பம் காண்போமே. இணை பிரியாமல் இனியல் நாளும் வாழ்வினிலே இன்பம் காண்போமே, இன்பம் காண்போமே. நாளை நல்ல நாளே, எங்கள் உல்லாச நாளே. என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய், என்னை தேடும் கண்ணை கண்டு காதலை சொல்வாய். தென்றலே நீ செல்வாய். மந்திரவாதியின் பின் தொடர்பவர் CID. பிரதர் லட்சுமணனின் இசையில் K. தேவநாராயணன் இயற்றி தானே பாடுகின்ற பாடல். சுந்தரியே ஓடாதே நில்லே, என் உயிரை கொண்டு போவதோ. கோமளமே நீ இருக்க காவலுடன் நான் தவிக்க, கோபம் இது நீதி அல்லவோ. கண்ணே எந்தன் சுந்தரியே ஓடாதே நில்லே, என் உயிரை கொண்டு போவதோ. கோமளமே நீ இருக்க காவலுடன் நான் தவிக்க, கோபம் இது நீதி அல்லவோ. போகாதே என்னை விட்டு டார்லிங், கண்ணே எந்தன் சுந்தரியே ஓடாதே நில்லே, என் உயிரை கொண்டு போவதோ. கோமளமே நீ இருக்க காவலுடன் நான் தவிக்க, கோபம் இது நீதி அல்லவோ. போகாதே வாணி பியூட்டி என்றாணி, ஓடாதே என்னை விட்டு டார்லிங்.
டார்லிங். ஓஹோ மை டியர், நோ 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 பியர், ஓடாதே என்னை டார்லிங். போகாதே வாணி, பியூட்டி என்றாணி, ஓடாதே என்னை விட்டு டார்லிங். ஓஹோ மை டியர், நோ 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 பியர், ஓடாதே என்னை விட்டு டார்லிங். கண்ணே என்பன் சுந்தரியே ஓடாதே நில்லி, என் உயிரை கொண்டு போவதோ. கோமளமே நீ இருக்க காவலுடன் தான் தவிக்க போகும் இது நீதி அல்லவோ. கண்டால் அழகன்தான், கையில் பணம் இருக்கு, ஜில் ஜில் உடையினிலே, டிப்டாப் நடையினிலே. அழகன்தான் மாறன் போல் உனக்காக துடிக்கின்றேன். கோமளி என் ஏமராணி, கைவிடாதே காமினி. லவ் இலையே ஹாத்துடைந்தே ஹாயிரந்தேன் காமினி. போகாதே போகாதே பொற்சிலையே, சாகின்றேன் என் அன்பே வேதனையால். போகாதே போகாதே பொற்சிலையே, சாகின்றேன் என் அன்பே வேதனையால். சொன்னதை மீறி பறந்திடாதே, பொன்னான கண்ணிலே காதலியே. இனி மனிதன் மாறவில்லை அந்த திரைப்படத்திலிருந்து தஞ்சை ராமையாதாசின் பாடல் கண்டசாலாவின் இசையில் உதயபானுவின் குரலில். கண்மணியே உன் இதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். மனதினில் மறைத்த மாபெரும் அன்பும் மைவிரியால் வெளியானது. நின்மதி முகமெனதாய் எண்ணினேன். கண்மணியே உன் இதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். பவளவாயிதழ் பேச துடிப்பது பொழியது தேன்மழை அணை கடந்தே. பவளவாயிதழ் பேச துடிப்பது பொழியது தேன்மழை அணை கடந்தே. ஆனந்தமுடன் அமுத கடலிலே ஆழ்ந்து உலகில் மெய் மறந்தேனே. கண்மணியே உன் இதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். முகமலர்ந்த புன்னகை என்னை ஏற்றுக்கொண்டதாய் மகிழ்ந்தேனே. ஆ ஆ ஆ எழுமுகமலர்ந்த புன்னகை என்னை ஏற்றுக்கொண்டதாய் மகிழ்ந்தேனே. கபட சின்னத்துடன் வீசிய வாழ்ஜடை காதல் பாசம் என உணர்ந்தேனே. கண்மணியே உன் இதய வீணையின் கான ஊஞ்சலில் ஆடினேன். மனதினில் மறைத்த மாபெரும் அன்பும் மைவிரியால் வெளியானது. நிம்மதி முகம் எனதாய் எண்ணினேன். கண்மணியே உன் இதய வீணையில் கான ஊஞ்சலில் ஆடினேன். திலீப் குமார், நதீரா, நிம்மி நடித்த ஆண் திரைப்படம் 1952 ஹிந்தியில் தயாராகி மொழிமாற்றம் பெற்று தமிழிலும் வெளியானது. ஆண் என்பது கதாநாயகியின் பெயர் அல்ல, அகந்தை என பொருள்படும் ஹிந்தி பதம் அது. முரட்டு அடியாள் என தமிழில் அதற்கு மற்றொரு தலைப்பு இருந்த போதிலும் ஆண் என்றே தமிழிலும் அதன் பெயர் பதிவு பெற்றது. 1937 கிசான் கன்யா ஹிந்தியில் முதல் வண்ணப்படமாக வெளியாகிவிட்டது. ஆயினும் தமிழை பொறுத்தமட்டில் முதல் கலர் படம் ஆண்தான். டெக்னிக் கலரில் உருவான அப்படத்திற்கு இசையமைத்தவர் பிரபல ஹிந்தி இசையமைப்பாளர் நௌஷாத் அலி. திலீப் குமாரின் ஆரம்பகால வெற்றி படங்கள் பலவற்றிற்கும் இசையமைத்தவர் அவரே.
கம்பதாசன் புனைந்த தமிழ் பாடல்களுடன் உருவான அப்படத்தின் பாடல்கள் அனைத்தும் இருமுறைகள் பதிவாகியுள்ளன. HMV இசைத்தட்டில் லதா மங்கேஷ்கர், சம்ஷாத் பேகம், SM சர்க்கார் பாடிய பாடல்கள் கொலம்பியா இசைத்தட்டில் முறையே MS ராஜேஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் ஹுசைன் தீன் ஆகியோரின் குரல்களில் பதிவாகின. பாடலாசிரியர் கம்பதாசனின் ஆட்சேபத்தால் இவ்வாறு நேர்ந்ததாக தகவல். சரி, இனி அப்படத்திலிருந்து திலீப் குமாருக்காக SM சர்க்கார் பாடிய ஓர் இனிய பாடலை இப்போது கேட்போம். ஏற்றிடுவாய் அருள்தானே எந்தன் மடமானை என்றால் காதல் கொண்டேன் உன்மேல், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். பார்வை ஒளி உன் மீது படிந்திட போது உன் ரூபம் பூர்த்தியாமோ நீ கேள், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். ஏற்றிடுவாய் அருள்தானே எந்தன் மடமானை என்றால் காதல் கொண்டேன் உன்மேல், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். அன்பதைய புரி எனில் துன்பம் புரி, ஓ அன்பதைய புரி எனில் துன்பம் புரி, அவையா உண்மை காதல் செயல்தானே. நீ மறைத்து வைத்தாலும் ரகசியமே உன் உள்ளம் முழு ஞான் அறிவேனே. உன் மன்னம் நெருப்பாயாச்ச சுடர் விடலாச்ச உன் வாயே சொல்லாவிடில் குன்றேல், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். பார்வை ஒளி உன் மீது படிந்திட போது உன் ரூபம் பூர்த்தியாமோ நீ கேள், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். உனையன் மனையாளாய் செய்யாவிடில், உனையன் மனையாளாய் செய்யாவிடில் ஒரு நாள் என் பெயரை மாற்றி அழை. நான் கருங்கலை பாகாய் உருக்கிடுவேன் காண்பாயே ஒன்றும் கடினமில்லை. கூடல் விடு என்னோடு ஒன்றாவயன்போடு உன் தோல்வி ஏற்றுக்கொள்வாய் அஞ்சேல், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். ஏற்றிடுவாய் அருள்தானே எந்தன் மடமானை என்றால் காதல் கொண்டேன் உன்மேல், என்றால் காதல் கொண்டேன் உன்மேல். பிரபல தெலுங்கு இசையமைப்பாளர் S. தட்சிணாமூர்த்தி மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புகளான சர்வாதிகாரி, கல்யாணி, அலிபாபாவும் 40 திருடர்களும் உட்பட அவர்கள் தயாரித்த 5 சிங்கள படங்களுக்கும் கூட இசையமைத்தவர். 51 வெளியான சர்வாதிகாரியில் நாயகன் MGR, நகைச்சுவை நடிகர் கருணாநிதி என இருவருக்குமே பின்னணி பாடிய அவர் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் புனைந்த கல்யாணியிலும் நடிகர் A. கருணாநிதிக்காக ஒரு நகைச்சுவை பாடலை பாடினார். பாடலில் வரும் கமலாவாக படத்தில் நடித்தவர் TP முத்துலட்சுமி. அந்த பாடலை இப்போது கேட்டுப்பார். காதல் ஐயோ காதல் ஐயோ காதல், கமலாவை கண்டது முதல் வந்ததே எனக்கும் வந்த காதல். ஐயோ காதல் ஐயோ காதல், காலேஜி பெண்களுக்கு கடற்கரையிலே, பட்டி காட்டில் இருக்கும் பெண்களுக்கு கொளக்கரையிலே. காலேஜி பெண்களுக்கு கடற்கரையிலே, பட்டி காட்டில் இருக்கும் பெண்களுக்கு கொளக்கரையிலே. அவளுக்கும் எனக்கும் அது அடுப்பங்கரையிலே, அடிக்கடி வர்றதுங்கோ ஆலையே உருக்குதுங்கோ காதல். ஐயோ காதல் ஐயோ காதல்.
கன்னி பொண்ணு கண்டா அது கரண்டு போல பாயுங்கோ, கன்னி பொண்ணு கண்டா அது கரண்டு போல பாயுங்கோ, கால நேரம் இல்லை அதுக்கு கண்ட்ரோலும் இல்லைங்க, ஒரு வயசு ஜாதிக்கு இது ஒன்றும் பார்ப்பதில்லைங்க, ஒரு வயசு ஜாதிக்கு இது ஒன்றும் பார்ப்பதில்லைங்க, உத்தரவில்லாமல் அது ஓடியே வரதுங்க, காதல் ஐயோ காதல் ஐயோ காதல். ராமாயணம் கேட்க போனா ராம சீதையில வங்க, ராமாயணம் கேட்க போனா ராமன் சீதையில வங்க, நாடகத்தை பார்க்க போனா நடு நடுவேல வங்க, சினிமா படம் பாப்பம்னா சினுக்கு சினுல வங்க, தெருவழிய போய் பார்த்தா கடைக்கு கடை லவ்வுங்க, ஆத்துலேயும் லவ்வுங்க, குளத்துலேயும் லவ்வுங்க, அடித்த வீட்டுல லவ்வுங்க, எடுத்த வீட்டுல லவ்வுங்க, அங்கும் எங்கும் கணக்கில்லாமல் எங்கும் நேரஞ்சேரி லவோ 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 எனுவாங்க, காதல் ஐயோ காதல் ஐயோ காதல். கமலாவை கண்டது முதல் வந்ததே எனக்கும் வந்த காதல், ஐயோ காதல் ஐயோ காதல். நடிகர் நரசிம்ம பாரதி நாயகனாக நடித்த பொன்முடியில் அவருக்கான அனைத்து பாடல்களையும் பாடியவர் இசைமேதை ஜி ராமநாதன். அது 50. அதே நரசிம்ம பாரதி நாயகனாக நடித்து 53 வெளியான படம் மதனமோகினி. அதற்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். ஜி ராமநாதனைப் போல மதனமோகினியில் நரசிம்ம பாரதிக்கான அனைத்து பாடல்களையும் KV மகாதேவனே பாடினார். பொன்முடி மகத்தான வெற்றி பெற்றது. மதனமோகினியோ படு தோல்வியை சந்தித்தது. சரி, அப்படத்தில் அப்பாத்துரை எனும் பாடகர் ஒரு கொக்கரக்கோ பாடலை பாடினார். அது லூஸ் மோகனின் தந்தை லூஸ் ஆறுமுகத்துக்காக இருக்கலாம். பாடலை புரிந்தவர் MP சிவன். அந்த பாடல் கோழின்னா கோழி தான் கொண்டாட்டமான கோழி தான் கேலி கீழி கிடையாதுங்க, அதிசயம் தானுங்க, ரகசியத்தை கேளுங்க, நெசம் தானுங்க. கோழின்னா கோழி தான் கொண்டாட்டமான கோழி தான் கேலி கீழி கிடையாதுங்க, அதிசயம் தானுங்க, ரகசியத்தை கேளுங்க, நெசம் தானுங்க. தங்க முட்டை போட்டு கெட்ட தரித்திரத்தை தீத்திடும், தங்க முட்டை போட்டு கெட்ட தரித்திரத்தை தீத்திடும். எங்க ஜாதி சேவல் பாருங்க, நீங்க எங்க ஜாதி சேவல் பாருங்க, இணையே இல்லீங்க, இது போல நீங்க பார்க்க மாட்டீங்க, இது போல நீங்க பார்க்க மாட்டீங்க. கோ 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 கொக்கரக்கோ. தனக்கு கிடைச்ச தீனி வகையை தானே மட்டும் தின்னிடாம எனத்தை சேர்த்து பகிர்ந்து தின்னுங்க, இது குணந்தானுங்க, தன்னலத்தை மனுஷனாட்டம் நடந்திடாதுங்க. போட்டியும் பொறாமையும் பொய்யும் பொரட்டும் பேசிக்கிட்டு ஏற்றி திரியும் ஜாதி இல்லைங்க, நல்ல ரகந்தானுங்க, எங்க கோழி நன்மையைத்தான் செஞ்சிடுமுங்க. பால் கொடுத்த கைய கடிக்கும் பாம்பு குணந்தான் இருக்குல்லிங்க, பால் கொடுத்த கைய கடிக்கும் பாம்பு குணந்தான் இருக்குல்லிங்க, கோடு மூட்டும் வேலையும் தாங்க புலி கிடையாதுங்க, எங்க சேவல் போன வழி போகாத தினுசுங்க. கோ 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 கொக்கரக்கோ கோ கொக்கரக்கோ. தெலுங்கு தமிழ் சமகால தயாரிப்பாக 52 வெளியான படம் குமாரி. எம்ஜிஆர் நாயகனாக நடித்த அப்படத்திற்கும் இசையமைத்தவர் KV மகாதேவன் தான். அதிலும் சொந்த குரலில் பாடவல்ல நகைச்சுவை நடிகர் TS துரைராஜுக்காக ஒரு நகைச்சுவை பாடலை KV மகாதேவன் பாடினார்.
டி.கே. சுந்தர வாத்தியார் இயற்றிய அப்பாடலை இனி கேட்போம். அவசியம் பெண்ணு பொருவான் வேணுமே, ஒரு பெண் வேணுமே, அவசியம் பெண்ணு பொருவான் வேணுமே. அரசன் முதல் ஆண்டி வரை, யானை முதல் எறும்பு வரை, அரசன் முதல் ஆண்டி வரை, யானை முதல் எறும்பு வரை, அரசமாக வாழ்வதற்கு ஜாடியும் முடியும் போலே ஆணுக்கொரு பெண் வேணுமே, அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேணுமே. வேப்பமர பெண்ணுக்கொரு மாப்பிள்ளையா மரத மரம், வேப்பமர பெண்ணுக்கொரு மாப்பிள்ளையா மரத மரம், தேரும் செடியும் கொடியும் கூட வேணும் வந்தது கல்யாண வரம். ஆணுக்கொரு பெண் வேண்டுமே, அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேண்டுமே. சின்னஞ்சிறு கன்னியர்கள் தன்னந்தனி வாழ்வு கண்டால் சிட்டியிலே வெற்றியெல்லாம் குறையுமே. சின்னஞ்சிறு கன்னியர்கள் தன்னந்தனி வாழ்வு கொண்டால் சிட்டியிலே வெற்றியெல்லாம் குறையுமே. அடியன் பிரியமே உனக்கும் தெரியுமே, உன் மனதும் என் மனதும் ஓர் மனதானால் வரையும் மன்மதனும் காணு என்ப நிறையுமே. உன் மனதும் என் மனதும் ஓர் மனதானால் வரையும் மன்மதனும் காணு என்ப நிறையுமே. ஆணுக்கொரு பெண் வேண்டுமே, அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேணுமே. ஆணுக்கொரு பெண் வேண்டுமே, அவசியம் பெண்ணுக்கொரு ஆண் வேணுமே. பலகார தள்ளுவண்டி தள்ளும் நகைச்சுவை நடிகர் பெண் ராமசாமிக்காக ஒரே நகைச்சுவை பாடல். பாடலை புனைந்தவர் இயக்குனர் திலகம் K.S. கோபாலகிருஷ்ணன். பாடலுக்கு இசையமைத்தவர் C.N. பாண்டுரங்கன். சிவாஜி பத்மினி நடிப்பில் 54 வெளியான எதிர்பாராதது திரைப்படத்திலிருந்து அரிதாக பாடிய K.R. செல்லமுத்து பாடிய அப்பாடல் அடுத்து. கம்பவுண்டர் வேலையிலே கல்தா கொடுத்ததாலே பலகார தள்ளுவண்டி தள்ளி வந்தேன் இந்த நாளே. தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க, நீங்க தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. கத்தரிக்காய் பஜ்ஜி முதல் காரம் இனிப்பு எல்லாத்தையும் தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. திருப்தி இல்லைன்னா திரும்ப காசை வாங்கி கொள்ளுங்க, நீங்க தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது, இத உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது. சுகாதார முறையை உத்து பார்த்து செய்த வகை இது. உண்ணுவோர்க்கு நோய்கள் வராது, சுகாதார முறையை உத்து பார்த்து செய்த வகை இது. பசு வெண்ணெய் காய்ச்சி பாகம் செய்தது, பால் கோவா முதல் பருப்பி குஞ்சால் ஆடும் இருக்குது. எல்லாத்தையும் தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க தம்பிகளா, சரக்க பாருங்க, புத்தம் புதுசா கம கமன்னு இருக்கு. இத விட்டுட்டு சாலையோரம் சோலையோரம் சரிஞ்சு போன பிளாட்டு பாரம் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. பிளாட்டு பாரம் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. தூக்கி திரிக்கும் சரக்குகளை வாங்காதீங்க தம்பிகளா. அந்த சரக்குக்குள்ளே பலதும் இருக்கும் தம்பிகளா. அதனால் காலை மாலை கால் கடுக்க டாக்டர் வீடு தேடி ஊசி போடாதீங்க தம்பிகளா. நீங்க ஊசி போடாதீங்க தம்பிகளா. அந்த வேதனை எல்லாம் இதிலே ஏதும் இல்லைங்க. ஆயுர்வேத முறையாக நட பாகம் செய்த பட்சணத்தை தின்னு பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. வாங்க தாத்தா, முறுக்கான முறுக்கு இருக்கு, சாப்பிடுறீங்களா? அட பல்லு இல்லையாப்பா. பல்லு இல்லையா? அப்படின்னா
ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா தாத்தா, ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா? காரங்கடுகு இஞ்சிய போட்டு கறிவேப்பில கிள்ளி போட்டு கட்டி தயிரில் தண்ணிய விட்டு காலை முதல் மாலை வரை ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா தாத்தா, ஊற போட்ட உளுந்த வடை வேணுமா? பிரபுதேவாவை போல அந்நாளிலேயே ஒரு நடன நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் பிரவேசித்து 60இல் விஜயபுரி வீரன் மூலம் கதாநாயகனாக களமிறங்கியவர் தான் டிஸ்கோ சாந்தியின் தந்தையாரான CL ஆனந்தன். அவர் நாயகனாக நடித்து 62இல் வெளிவந்த செங்கமல தீவிலிருந்து ஒரு பாடல். பாடலை புரிந்தவர் திருச்சி தியாகராஜன். பாடலுக்கு இசையமைத்தவர் KV மகாதேவன். அரிதாக பாடிய பின்னணி பாடகர் SV பொன்னுசாமியின் குரலில் வரும் பாடல் அடுத்து. ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. தேரும் திருவிழாவும் தீரனும் என்ன, இதன் காரு மேலே ஊர்வலம் போறது என்ன? தேரும் திருவிழாவும் தீரனும் என்ன, இதன் காரு மேலே ஊர்வலம் போறது என்ன? ஏறு புடிச்சவன வாழணும் என்ன, ஏறு புடிச்சவன வாழணும் என்ன? ஊரை ஏக்கிறவன் கழுத்தில மாலையும் என்ன? ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. காரணெல்லாம் பொழைச்சுக்கிறான், இல்ல சத்தியத்தை பாக்குறவன் தவிச்சிடுறான். காரணெல்லாம் பொழைச்சுக்கிறான், நல்ல சத்தியத்தை பாக்குறவன் தவிச்சிடுறான். எத்தனையோ புத்தகத்தை படிச்சுக்கிறான், எத்தனையோ புத்தகத்தை படிச்சுக்கிறான். இது ஏமாத்து வித்தையத்தை எடுத்துக்கிறான். ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. நெஞ்சுக்கும் கொஞ்ச தூரம், இப்ப நடத்தைக்கும் சொல்லுக்கும் ரொம்ப தூரம். நாவுக்கும் நெஞ்சுக்கும் கொஞ்ச தூரம், இப்ப நடத்தைக்கும் சொல்லுக்கும் ரொம்ப தூரம். கோவிலுக்கும் குளத்துக்கும் கொஞ்ச தூரம், கோவிலுக்கும் குளத்துக்கும் கொஞ்ச தூரம். இவன் குணத்துக்கும் கும்பிடுக்கும் ரொம்ப தூரம். ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. ஏமாத்த தெரிஞ்சவன் சுகவாசி, ஏமாந்து போனவன் பரதேசி. தெலுங்கில் இருந்து 51இல் மொழிமாற்றம் பெற்று வந்த படம் அண்ணி. அண்ணியாக G. வரலட்சுமி நடித்த அப்படத்தில் கதையை தாங்கி நின்ற சிறுவன் மாஸ்டர் சேது. பெண்டியாலா நாகேஸ்வர ராவின் இசையில் உருவான அப்படத்தில் தமிழுக்கு பரிச்சயமில்லாத பல புதிய குரல்கள் பின்னணியில். அவ்வாறான ஒன்றுதான் வேங்கட கிருஷ்ணனதும். இனி MS சுப்பிரமணியத்தின் கனதியான ஒரு பாடல் வேங்கட கிருஷ்ணனின் குரலில். மாந்தர் என்பார் இவர்தானா, மாநிலம் என்பதும் இதுதானா? மாந்தர் என்பார் இவர்தானா, மாநிலம் என்பதும் இதுதானா? வறுமையில் வாடுகிறார் பல கோடி, வாழ்கிறார் சீமான் சுகமதும் தேடி. வறுமையில் வாடுகிறார் பல கோடி, வாழ்கிறார் சீமான் சுகமதும் தேடி. கள்ளரை கனவான் என்கிற நாடி, கள்ளரை கனவான் என்கிற நாடி. கலியுகம் இதுவென பேசுறர் கூடி. மாந்தர் என்பார் இவர்தானா, மாநிலம் என்பதும் இதுதானா? மாந்தர் என்பார்
ஏ. ராமராவ் அடபள்ளி என்ற ஊரைச் சேர்ந்த ஒரு தெலுங்கு இசையமைப்பாளர். எம்.எஸ். ராமராவ் ஒரு பின்னணி பாடகர். இருவரும் ஒருவர் அல்ல. அன்னை படத்திலிருந்து மற்றொரு உருக்கமான பாடல், பெண்டியாலா நாகேஸ்வர ராவின் இசையில் எம்.எஸ். சுப்பிரமணியத்தின் பாடல் எம்.எஸ். ராமராவின் குரலில். போடா கண்ணே போ, போடா கண்ணே போ, போய் நீ பாரடா பாரின் ரீதியை, போடா கண்ணே போ. ஆவேசமதும் மனோதிடமதும் அதனுக்காகவே நீ துறந்தனையா, ஆவேசமதும் மனோதிடமதும் அதனுக்காகவே நீ துறந்தனையா. பாசபந்தமெனும் ரணம் ஏதி நீ துணிந்து பாரிதன் முடிவும் ஏதன, போடா கண்ணே போ, போய் நீ பாரடா பாரின் ரீதியை, போடா கண்ணே போ. உந்தன் ஊரும் வேண்டாம் என்றே ஊரு விட்டு போகின்றாயே, கன காரியம் என்ன சாதிப்பாயோ, கன காரியம் என்ன சாதிப்பாயோ, ஏதாவாயோ எவரறிவாரோ, போடா கண்ணே போ, போய் நீ பாரடா பாரின் ரீதியை, போடா கண்ணே போ. தோன்றிடும் மலைகள் சமமாய் உளதோ, தோஷம் உன்னில் ஏதும் இல்லையோ, நீயும் நம்பிய நீதி நியாயம், நீயும் நம்பிய நீதி நியாயம், நிஜமோ பொய்யோ நீ அறிவாய், போ, போடா கண்ணே போ, போய் நீ பாரடா பாரின் ரீதியை, போடா கண்ணே போ. தேச சேவைக்கே தீட்சை கொள்ளென்று தீரத்தாயின் உயர் அருளிது கண்ணே, காக்கையை குயிலென செய்வாயோ, காக்கையை குயிலென செய்வாயோ, உலகினிலே ஒன்றாய் போவாயோ, போடா கண்ணே போ, போ, போடா கண்ணே போ, போய் நீ பாரடா பாரின் ரீதியை, போடா கண்ணே போ. தமிழில் முதலாக பின்னணி பாடிய ஆண் பாடகர் எனும் பெருமைக்குரியவர் எம்.எம். மாரியப்பா. எம்ஜிஆர் கதாநாயகனாக அவதாரம் எடுத்த முதற் படமான ராஜகுமாரியில் 47 அவருக்காக அனைத்து பாடல்களையும் பாடியவர் எம்.எம். மாரியப்பா. எம்ஜிஆர் நடித்து 50 வெளியான மருத நாட்டு இளவரசியிலும் அவருக்கான பாடல்களை பாடும் வாய்ப்பு மாரியப்பாவுக்கு கிடைத்தது. எம்.எஸ். ஞானமணியின் இசையில் கே.பி. காமாட்சி சுந்தரமும் சி.ஏ. லக்ஷ்மணதாசும் பாடல்களை புனைந்த மருத நாட்டு இளவரசியிலிருந்து எம்.எம். மாரியப்பாவின் குரலில் ஒரு பிரிவு பாடல். இன்பமே தந்த பைங்கிழி ஜீவனல்லவோ, இன்பமே தந்த பைங்கிழி ஜீவனல்லவோ, கங்கை போன்ற வாழ்வினிலே கங்கை போன்ற வாழ்வினிலே காமதேவதாரதி போல், கங்கை
போன்ற வாழ்வினிலே காமதேவதாரதி போல் காணலானதோர் மணியை காட்டுப்பாதை மேலிழந்தேன் காணலானதோர் மணியை காட்டுப்பாதை மேலிழந்தேன் இன்றைக்கின்பமே தந்த பைகிழி ஜீவனல்லவோ கார்மழையால் கூழும் புகழ் காற்றில் பஞ்சானே கார்மழையால் கூழும் புயல் காற்றில் பஞ்சானே கருணாக காதகரால் கானவாணியை பிரிந்தேன் கருணாக காதகரால் கானவாணியை பிரிந்தேன் காணுவேனோ நான் புவி மேல் காணுவேனோ நான் புவி மேல் காதலிந்தேன் சாதல் நந்தே காணுவேனோ நான் புவி மேல் காதலிந்தேன் சாதல் நந்தே இன்றைக்கின்பமே தந்த பைகிழி ஜீவனல்லவோ 1935 தமிழ் திரையில் கதாநாயகனாக தடம் பதித்து பின்னர் 50களில் பின்னணி பாடகராக இடம் மாறியவர் வி.என். சுந்தரம். சிவாஜி கணேசன், பாலையா, எம். கே. ராதா போன்ற பண்பட்ட நடிகர்களுக்கு பின்னணி பாடிய போதிலும் கூட அரிதாகவே பாடியவர் வி.என். சுந்தரம். திமுகவில் இருந்த காலத்தில் சில திரைப்படங்களில் பக்தி பாடல்களை புனைப்பெயர்களில் மறைந்து எழுத நேரிட்டது கவியரசருக்கு. அவ்வாறாக அம்பிகாபதி எனும் புனைப்பெயரில் மெல்லிசைமன்னர்களின் இசையில் 55 வெளியான போட்டர் கந்தனுக்காக அவர் இயற்றிய ஒரு பக்தி பாடல் அப்பா கே. துரைசாமிக்காக வி.என். சுந்தரத்தின் குரலில். ஆதியாய் உலகுக்கெல்லாம் அன்னையாய் அமர்ந்திட்டாளே ஜோதியாய் விளங்கும் ஞானச் சுடரொளி முகத்தினாளே கோதிலா பெரியோர் சிந்தை குடி கொண்ட தேவி தன்னை வேதநாயகியை தெய்வ விமலையை பணிகுவோமே அல்லை பராசக்தி தன்னை பணிந்தெடில் அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில் அல்லை பராசக்தி தன்னை பணிந்தெடில் அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில் முன்னையற கர்ப்பயம் முழுதும் தவித கௌரி முன்னையற கர்ப்பயம் முழுதும் தவித கௌரி மூலமந்திர ரூபிணி மூலக காரணி மூலமந்திர ரூபிணி மூலக காரணி அன்னை பராசக்தி தன்னை பணிந்திடு அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில் சத்தியம் நிலைக்கவும் தருமம் தழைத்திடவும் தரணி தன்னில் அனைத்தும் ஜெயமாய் விளங்கிடவும் தரணி தன்னில் அனைத்தும் ஜெயமாய் விளங்கிடவும் நித்தியமாக அருள் நெறியில் நம்மை நிறுத்தி
நிலையான இன்பம் தந்து நிதமும் முன்னேறவல்ல நிலையான இன்பம் தந்து நிலமும் முன்னேறவல்ல விமலி விமலி சங்கரி கருணாகரி நினைந்து பணியும் அடியவதம கருகுரிகளை பராஜகி தன்னை பணிந்திடு அணுகுமோ தீவினைகள் நம் வாழ்வினில். தெலுங்கில் இருந்து தமிழுக்கு மொழிமாற்றம் பெற்று 55 வெளியான படம் நாட்டியதாரா. பிரமீளா எனும் நடிகை தேவிகா முதலாளி மூலம் 57 அறிமுகமாகும் முன்னரே முகம் காட்டிய படம். தெலுங்கில் அஸ்வத்தாமா இசையமைக்க, மொழிமாற்ற படங்களுக்கு அவ்வளவாக இசையமைக்காத ஜே ராமநாத ஐயர் தமிழில் இசையமைத்த படம். NTR நாயகனாக நடித்த அப்படத்தின் டைட்டில் சாங்காக முகப்பு பாடலாக தஞ்சை ராமையாதாஸின் கைவண்ணத்தில் இசைமேதை ஜி ராமநாதனின் கம்பீர குரலில் பவனி வரும் ஒரு பக்தி பாடல். கண்டமில் தோற்றமுள் கண்முகன் ஆதனே கண்டமில் தோற்றமுள் கண்முகன் ஆதனே ஆடி பணிவோமே ஆடி பணிவோமே. அந்திக்கிளையோனி கண்டரன் மைந்தனி அந்திக்கிளையோனி கண்டரன் மைந்தனி அந்தனி வெற்றி கலியுகத்தை எனை பாடி அணிவோமே. புள்ளிமையில் சேரும் புண்ணிய மூர்த்தியை புள்ளிமையில் சேரும் புண்ணிய மூர்த்தியை அள்ளிமையிலுக்கு ஆய்த்தமத்தாளரை அள்ளிமையிலுக்கு ஆய்த்தமத்தாளரை பாடி அணிவோமே. அம்மையும் நாடி அகழ்ந்து அகழ்ந்திட அம்மையும் நாடி அகழ்ந்து அகழ்ந்திட நமக்கு மீட்டம் நாரத கண்பதி பாடி அணிவோமே. அடக்குமறையில் வாழும் அறிவே முருகனை அடக்குமறையில் வாழும் அறிவே முருகனை ஆடி படிவோமே ஆடி படிவோமே. ஒரு நடிகனாக திரையுலகில் கால் பதித்து பின்னர் 38 நந்தகுமாரில் இருந்து இசையமைப்பாளராக மாறி வெற்றி கொடி நாட்டியவர் SV வெங்கட்ராமன். கண்கள், மனோகரா, கோடீஸ்வரன் போன்ற சில படங்களில் அரிதாக பாடியவர் அவர். மெல்லிசை மன்னர்களுக்கு கண்ணதாசன், KV மகாதேவனுக்கு மருதகாசி என்பது போல வெங்கட்ராமனுக்கு பாலாயமான கவிஞர் கம்பதாசன். 53 வெளியான கண்கள் படத்திலிருந்து அவர்களின் இணைவில் ஒரு பக்தி பாடல். பாடலுக்கு குரலீந்தவர் SV வெங்கட்ராமன்.
இரஹமான் நிரகி சத்தியமே தவறாமலே தலை வணங்க அருணபிநாயகமே யா ரசூலுல்லாஹ் மக்கள் புகழ் மஹம்மதுவே மக்காவின் ஜோதியே யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் சஃபியல்லாஹ் அல்லாஹ் நான்கு திசையும் புன்னகை சிந்தி நன்மை செய்தாய் நபி நாயகமே நான்கு திசையும் புன்னகை சிந்தி நன்மை செய்தாய் நபி நாயகமே காணும் பிறையை கையென காட்டி கருணை செய்தாய் நபி நாயகமே காணும் பிறையை கையென காட்டி கருணை செய்தாய் நபி நாயகமே நான்கு திசையும் புன்னகை சிந்தி நன்மை செய்தாய் நபி நாயகமே இசை பேரரசு எம் தண்டபாணி தேசிகரும்
ஒரு ஆரம்பகால நடிகர் தான். பட்டினத்தார், தாயுமானவர், மாணிக்கவாசகர் என 30களின் இறுதியில் வெளியான பக்தி படங்களும் 42 வெளியான ஜெமினியின் நந்தனாரும் அவர் புகழை பறைசாற்றி நிற்கின்றன. எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் 58 வெளியான திருமணம் திரைப்படத்தில் ஜோதி ராமலிங்க சுவாமிகளின் பாடல் ஒன்று எடுத்தாளப்பட்டது. நடிகர் வி. நாகையாவுக்காக அப்பாடலை பாடியவர் எம் தண்டபாணி தேசிகர். ஆடிய பாதம் மந்தாடிய பாதம், ஆடிய பாதம் மந்தாடிய பாதம், ஆடிய பாதம் மந்தாடிய பாதம், ஆடிய பாதம் நிந்தாடிய பாதம், ஆடிய பாதம் மந்தாடிய பாதம். பாடிய வேதங்கள் தேடிய பாதம், பாடிய வேதங்கள் தேடிய பாதம், பக்தி பக்தக்கு இத்திக்கும் பாதம், பக்தி பக்தக்கு இத்திக்கும் பாதம், இத்திக்கும் பாதம், இத்திக்கும் பாதம், ஆடிய பாதம் மங்காடிய பாதம். நல்லவரெல்லாம் நயக்கின்ற பாதம், முடிவில் நடிக்கின்ற பாதம், வல்லவர் சொல்லெல்லாம் வல்ல பொற்பாதம், வல்லவர் சொல்லெல்லாம் வல்ல பொற்பாதம், மந்திர எந்திர தந்திர பாதம், மந்திர எந்திர தந்திர பாதம், ஆடிய பாதம் மங்காடிய பாதம். தாங்கி என்னை கேட்ட தாயாகும் பாதம், தந்தையுமாகி தயவு பாதம், ஓங்கி என் உள்ளே உரைகின்ற பாதம், ஓங்கி என் உள்ளே உரைகின்ற பாதம், உண்மை விளங்க உரைத்த பொற்பாதம், ஆடிய பாதம் மன்றாடிய பாதம், ஆடிய பாதம் இந்த ஆடிய பாதம், ஆடிய பாதம் ஆடிய பாதம். மீண்டும் ஒரே காலத்தால் அழியாத கானங்கள் தொகுப்பு மூலம் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் ஜி.பி. வேதா.